ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கால் சூப் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் காலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு மேலே உள்ளதெல்லாம் சுரண்டி எடுத்தோம்னா நல்லா க்ளீன் ஆயிரும். அந்த மாதிரி நான் இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம் வாங்க. தண்ணி வந்து குக்கரில் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா காலை சேர்த்துடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த சூப் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு 10 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கடையில் நம்ம ஒரு மசாலா ஒன்று அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கிறேன். கறி மசாலா எப்படி அரைக்கும் என்னுடைய சேனலில் வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா நைஸாக வந்து அரைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைச்சாச்சு. எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தேங்காய் பால் கூட எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ 10 விசில் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பர் சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. அரைச்சி வச்சுருந்தா மசாலா சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். சூப்பு வந்து எந்த மாதிரி தண்ணியாக வேணுமா இல்லை கொஞ்சம் கட்டியாக வேணுமான்னு பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். உப்புலாம் இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம உப்பு வேணால் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இது வந்து இன்னும் விசில் போகலை. விசில் போனதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, இன்னும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ரொம்ப கொஞ்சமாக மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் பெப்பர்னு சேர்ப்போம். அதனால் ரொம்ப கம்மியாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வேணாம்னாலும் நம்ம விட்டுறலாம். வந்து நம்ம சூப்பில் சேர்த்துட்டா நம்மளுடைய கால் சூப் வந்து தயாராகிடும். நமக்கு இப்போ சூப்பரான ஆட்டுக்கால் சூப் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோடய வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.